குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி, பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி, பொது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறை குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூறி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பகிர்வோம் உயர்வோம் பலியினில் இணைவோம். இறை குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாயிருப்பீராக, என்னை தள்ளிவிடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதிரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழ செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஓரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்து கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே, இறைவாக்கினர்கள் எலியா, எலிசா வழியாக பல்வேறு சிந்தனைகளை எங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறேன். இறைவாக்கினர் எலியா எப்படி உமக்கு உகந்தவராக வாழ்ந்தார்? அவருடைய வாழ்க்கை எப்படி உமக்கு சிறந்தவையாக இருந்தன? அவரை பின்பற்றி நடக்கின்ற எலிசா எவ்வாறு துணிவிலும் வீரத்திலும் சிறந்தவராக விளங்கினார்? ஒரு குருவுக்கேற்ற சிறந்த சீடனாக தன் வாழ்வில் விளங்கினார். இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக இருக்கிறார்களா? பெற்றோர்களுடைய நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்கிறார்களா? பெற்றோர்கள் கொண்டிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்பதற்கான நாளாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நம் பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். பிள்ளைகள் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் நல்ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாய் விளங்க இந்த நாளிலே நம் குழந்தைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாய் அவரின் அருளாசிற்காக மன்றாடுவோமாக. ஆமீன். இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இறைவாக்கினர் எலியா எத்தகைய வாழ்வு வாழ்ந்தார் என்பதை சுருக்கமாக சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். 1, நெருப்பு போல் அவர் எழுந்தார். 2, தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. 3, மக்கள் மீது அவர் பஞ்சம் வரச் செய்தார். 4, அவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். 5, மும்முறை நெருப்பு விழச் செய்தார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் சுருக்கமாக இன்றைய முதல் வாசகத்திலேயே சொல்லப்படுகிறது. நெருப்பு போல் அவர் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. அவர் வார்த்தை பேசினாரு அப்படின்னா அது நெருப்பு போல எரிந்தது, பற்றி எரிந்தது. மக்கள் மீது அவர் பஞ்சம் வர செய்தார். ஏன் பஞ்சம் வர செய்கிறாரு? அவர்கள் கடவுளுக்கு மதிக்காம கடவுளுடைய கட்டளைகளை மீறி
போலி தெய்வங்களுக்கு, போலி இறைவாக்கினர்களுக்கு இடம் கொடுத்து உண்மை இறைவாக்கினரை புறக்கணித்ததனால, உண்மை கடவுளை வெறுத்து ஒதுக்கியதனால, சிலை வழிபாடுகளுக்கு இடம் கொடுத்ததனால ஆண்டவர் அவர்கள் மீது பஞ்சம் வரச் செய்கிறார். அவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழச் செய்தார். இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். பிறகு இறுதியாக எலியா சூறாவளி சூழ மறைந்தார் என்று சொல்லப்படுகிறது. எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். தன்னுடைய குரு மறைந்த பிறகு, அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு, அவருடைய சீடரான எலிசா இறைவாக்கினர் கடவுளுடைய அருளினால் நிரப்பப்பட்டு மன நிறைவோடு இருந்தார். மன நிறைவு. எப்படி அவர் மன நிறைவோடு இருந்தாரு? அதற்கான வெளி தோற்றங்கள் என்ன, அடையாளங்கள் என்ன என்று பார்க்கும்போது, எலிசா எந்த தலைவருக்கும் பயப்படலை, அஞ்சல, யாரை பார்த்தும் பயப்படலை, துணிவோடு அவர் இருந்தார். ஏனென்றால் கடவுளுடைய ஆவி அவரிடத்தில் குடிகொண்டிருக்கிறது. அதனால் அவர் யாரை பார்த்தும் பயப்படணும் அவருக்கு அவசியம் இல்லை. அவரை அடிப்பணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரை அடிப்பணிய வைக்க எவராலும் முடியல. காசு கொடுத்து சில பேரை வாங்கிடலாம், பணம் கொடுத்து சில பேரை மிரட்டலாம். பணத்திற்கோ காசுக்கோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ மதிமயங்காதவராக எலிசா இறைவாக்கினர் இருந்தார். அவரை அடிபணி வைக்க எவராலும் முடியல. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவர் எதை நினைத்தாரோ அதை அவரால் சாதிக்க முடிந்தது. ஏனென்றால் கடவுளின் ஆவி அவரிடத்தில் இருந்தது. நம்மிடத்தில் கடவுளுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்றால், இறைவனுடைய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது என்றால், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கலாங்க. நமக்கு எதிராக பகைவர்கள் வந்தாலும், நமக்கு எதிராக தீமைகள் இருந்தாலும், சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அவையெல்லாம் அழிந்து போகும், சுக்குநூறாக உடைக்கப்படும், நொறுங்கி போகும். நாம கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவார்த்தை சொல்லுகிறது, இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. செத்து போன பிறகு இறைவாக்கு உரைக்க முடியுமாங்க? முடியாது. ஆனா இறைவாக்கினர் எலிசாவினுடைய உடல் இறந்த பிறகும் நற்செய்தி அறிவித்ததாம். பாருங்க, இறந்த பிறகும் நற்செய்தி அது அறிவிக்கிறது, இறைவார்த்தை அது எடுத்துரைக்கிறது. அவ்வளவு வல்லமை, அவ்வளவு ஆற்றல் கடவுளுடைய ஆவியானவர் அவருக்குள் தங்கியிருந்ததனுடைய அடையாளம் அது. இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியதாக இருந்தது. இறப்பில் கூட ஒருவருடைய வாழ்க்கை பேசப்படுகிறது. இறப்பில் கூட ஒருவருடைய சரித்திரம் எழுதப்படுகிறது, மாற்றி அமைக்கப்படுகிறது. அதற்கு உதாரணம் தான் இறைவாக்கினர் எலிசா அவர்கள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் மிகுதியான சொற்களை பேசி பிதற்ற வேண்டாம். சில பேர் அப்படியே பிதற்றுவாங்க, மிகுதியான சொற்களை அடுக்குவாங்க. ஜெபிக்கிறேன் என்கிற பெயரில் பிதற்றுகின்ற ஒரு மனநிலை, போலி வேஷம் எடுக்கிற ஒரு மனநிலை, அது வேண்டாம், அது தேவையில்லை. ஆண்டவர் சொல்றார், ஏன் தேவையில்லை? உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஒரு அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைக்கு என்ன வேண்டும் அப்படின்னு? ஒரு தாய்க்கு தெரியாதா தன் மகன் தன் மகள் எதற்காக அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள் என்று? அதனால நீ ரொம்ப அழுது புலம்பி பிதற்ற வேண்டாம், கவலைப்படாத. ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு, நீ செபி, மன்றாடு. உன் மன்றாட்டு, உன் விண்ணப்பம், உன் ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்படும், கவலைப்படாத சொல்றாரு. கடவுளை புகழ்வதும் அவரை போற்றுவதும் நம்முடைய கடமை. கடவுளை எப்பொழுதும் புகழ்கிறவர்களாக இருக்கணும். அதுக்காக தான் நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளை புகழ்வதற்கு, அவரை போற்றுவதற்கு, அவரை ஆராதனை செய்வதற்கு, அவரை அன்பு செய்வதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட தேவைகள் என்று இருக்கிறது, அடிப்படை தேவைகள் தான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதெல்லாம் அன்றாட தேவைகள். அன்றாட தேவைகள் நிறைவேற்றப்பட ஜெபிக்கலாம், மன்றாடுவோம். பிறகு ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற நல் மனதை இறைவனிடத்தில் வேண்டி கேட்கலாம். ஒருவர் மற்றவரை மன்னிக்கணுங்க. தப்பு செய்யும் போது, தவறு செய்யும் போது, பாவங்கள் புரிகிற போது மன்னிக்கணும். இரக்கமுள்ளவர்களாக நடந்துக்கணும். கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அரவணைப்போடு, அன்போடு, இரக்கத்தோடு நடந்து கொள்ளுகிறவராக இருக்கணும்.
ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும். பிறகு தீமையிலிருந்து விலகி நிற்க வேண்டும். நம்மை சுற்றிலும் இன்றைக்கு தீமைகள், சாத்தானுடைய சோதனைகள், எப்பொழுது நம்மை கீழே வீழ்த்தலாம் என்று சாத்தான் கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறான். நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டோம், கொஞ்சம் அசந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வீழ்த்திடுவான். தீமையில் நாம் விழுந்துருவோம், தவறில் பாவத்தில் நாம் விழுந்துருவோம், மீண்டும் எந்திரிக்கவே முடியாது. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். தீமையிலிருந்து விலகி இருப்பதற்காக ஆண்டவருடைய வரத்தை வேண்டி செபிப்போம். அதனால் இந்த நாளும் இந்த நாளினுடைய செயல்களும் ஆண்டவருக்கு உகந்தனவையாக இருக்க வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தே என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவியை எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் திருமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூடும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும். அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம்.
நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம்.